ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் தீபாவளி வருதுன்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம், இன்க்ளூடிங் மீ. அண்ட் வி ஆர் ஆல்சோ பிஸி பிளானிங் ஃபார் சம் பர்ச்சேஸ். ஏன்னா ஒரு லாக்டவுன் பீரியடை தாண்டி ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் எனிவே பர்ச்சேஸ்க்கு யார் போனாலும் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஃபாலோ ஆல் த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப காமனான ஒரு விஷயத்தை பற்றி சில இன்புட்ஸ் பதிவு பண்ணணுன்னு ஆசைப்படுறேன். தட் இஸ் ஒன் திங் விச் இஸ் ஐ எம் ஃபேஸிங் எவ்ரி டே. ஒன் ஆர் த அதர் பேஷண்ட் கம்ஸ் டு மை ஹாஸ்பிட்டல் சேயிங் ஐ ஹாவ் PCOS. ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மோர் தென் டாக்டர்ஸ், பேஷண்ட் நிறைய ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க. நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிவிட்டு எனக்கு இப்படி இருக்குமா, இப்படி வந்துருமா, எனக்கு குழந்தை பிறக்காதா, எனக்கு பின்னாடி கேன்சர் வந்துருமா அப்படின்னு இந்த கூகுளில் இருக்கிற அத்தனை கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு வர்ற மாதிரி they are thinking. So I just want to put certain facts regarding this polycystic ovaries. So this video is all about that. So first நம்ம statistics wise பார்த்தோம்னா இப்போ வந்து out of every 100 around 2 to 26 people are having this condition. It is not a disease per se, it is a condition. அது மக்கள் புரிஞ்சுக்கணும். அது என்னவோ ஒரு பெரிய வியாதி மாதிரி நினச்சிக்கிறாங்க. என்ன சரி ஆகலைனாலும் எனக்கு PCOS இருக்குது அதனால தான் வரல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செய்து ஐ ஃபீல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பேஸ் ஆஃப் த திங்ஸ் அண்ட் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக சொல்ல போனால் ஃபஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் PCOS, அதுக்கு ஒரு நீர் கட்டி அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. ஸோ அது கட்டி அப்படின்னு பேர் இருக்கிறதுனால உள்ள பெரிய கட்டி இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. தட் we have to understand. ஸோ இன் ஜென்ரல் ஃபார் எவ்ரி விமன் பார்த்தோம்னா குரூப் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ் ஒரு பீரியட்ஸ் ஆன டே 1 day 2ல் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஒன் ஃபாலிக்கல் பிகம்ஸ் மெச்சூர் லைக் அரவுண்ட் 18 to 20 millimeters வந்தால் தட் இஸ் அ மெச்சூர் எக். அது அரவுண்ட் 14th day வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எய்தர் அந்த டைமில் மேரிட் விமென்க்கு கன்செப்ஷனுக்கான ஃபர்டைல் பீரியடுன்னு சொல்லலாம். அப்படி மேரேஜ் இல்லாதவங்களுக்கோ இல்லை அன்மேரிட் பீப்புளுக்கோ அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் எக் ரிலீஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகாத பட்சத்தில் அதிலிருந்து 14th day வந்து they will get the periods. So this is a cycle is all about. And first half of the cycle ஒரு ஹார்மோன் வந்து ஹை ஆகும் called estrogen. And second half of the cycle பார்த்தோம்னா progesterone இன்னொரு ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த சைக்கிள் ரெகுலராக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஸோ இதில் எங்கே பிரச்சனைகள் வருது? ஸோ இந்த மெச்சூர் ஆகக்கூடிய எக் வந்து மெச்சூர் ஆகாமல் போகிற பட்சத்தில் எல்லாம் குரூப்பாக வளர ஆரம்பிக்குது. ஸோ பட் எந்த எக்ஸும் வந்து மெச்சூரிட்டி சைஸ்க்கு வராமல் எல்லாம் அது 8 to 10 mm சைஸில் ஸ்டாப் ஆகுது, அரெஸ்ட் ஆகுது ஃபார் சம் ரீசன். அப்போ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகுது. இதனால் பேஷண்ட் இஸ் நாட் கெட்டிங் த பீரியட்ஸ் ஆன் த ரைட் டைம். சில பேருக்கு அந்த எக் வளர்ந்து ரிலீஸ் ஆகி அந்த ஹார்மோன்ஸ் ஃபஸ்ட் ஒன் ரைஸ் ஆகி செகண்ட் கம்மியாகிறப்ப தான் அந்த சைக்கிள் இஸ் கம்ப்ளீட். அப்படி இல்லாத பட்சத்தில் 2 months once, 3 months once, சில பேருக்கு 6 months once கூட பீரியட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் வரக்கூடிய ஹார்மோன் வந்து எக்ஸஸ் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் தட் இஸ் போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஹெவி ப்ளீடிங் இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் 2-3 monthsக்கு அப்புறம் வர சைக்கிள்ஸ் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ரொம்ப அதிக ப்ளீடிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ரொம்ப மினிமலிஸ்டிக் ப்ளீடிங் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தி irregularity in the bleeding is the first and foremost important criteria. செகண்ட் திங் வந்து பார்த்தோம்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் எவ்ரி பர்சன் தெர் இஸ் அ balance in the male and female hormones in the body. So when there is an excess, so in the PCOS condition la பார்த்தோம்னா the male hormones oda ratio வந்து little on the higher side இருக்கும். ஸோ அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் லைக் ஹேர் க்ரோத், மீசை மாதிரி வரலாம், இங்கே சின்னில் ஹேர் க்ரோத் இருக்கும், ஓவராலாக பாடியில் வந்து ஹேர் க்ரோத் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வரக்கூடிய அப்பியரன்சஸில் வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் இட் செல்ஃப் தே ஃபீல் வெரி டிப்ரெஸ்ட், இப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் நம்ம வந்து பார்க்குறோம் PCOS கண்டிஷனில்.
ஸோ வென் யூ கால் அ பேஷண்ட் அஸ் பிசிஓடி பேஷண்ட், அதுக்கு ஒரு டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா இருக்குது. எல்லாருக்கும் இரெகுலர் பீரியட்ஸ்னால் எனக்கு பிசிஓடி அப்படின்றது கிடையாது. ஒரு சிலருக்கு ஜஸ்ட் ஸ்கேனில் மட்டும் பார்க்குறாங்க, அங்கே வந்து அந்த மாதிரி நீர்க்கட்டி இருக்குன்னா உங்களுக்கு நீர்க்கட்டின்னு கொடுத்துட்றாங்க. தட் இஸ் நாட் தேட் வே. தெர் இஸ் அ க்ரைட்டீரியா யாருக்கு இந்த மாதிரி இருக்குன்றது இது பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும், irregularity in cycles. Second thing, the male hormone exists should be documented in the lab, and ultrasound வந்து அந்த typical PCOD pattern குட்டி குட்டி குட்டியாக வந்து அந்த ஓவரியோட பெரிஃபரி வெளி சுற்றளவில் வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நம்ம நெக்லஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 2 out of the 3 criteria மேட்ச் ஆனால் தான் யூ ஃபிட் இன் டு தட் கேட்டகரி. ஸோ இது இருந்தால் பயமா, இதனால் எனக்கு என்ன வரலாம்? ஸோ ஒன்று ஆசிட் சைக்கிள்ஸ் கரெக்டாக வரணும், வராத பட்சத்தில் எல்லாமே பிரச்சனை தான். ஸோ இதனால் வெயிட் கெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பேஷண்ட்ஸ் ஹேவ் டிஃபிகல்ட்டி இன் கன்சீவிங். எக்கு வெடித்து அது ஃபர்டிலைஸ் ஆனால் தான் நமக்கு பேபிக்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். இப்போ இந்த எக் ரிலீஸே ஆகாத பட்சத்தில் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். தட் இஸ் ஒன் செகண்ட் திங். அண்ட் ஆஸ் ஐ செட் அப்பியரன்ஸ், நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரலாம், இந்த ஹேர் க்ரோத் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அண்ட் ஆஸ் சச் வெயிட் கெயின் ஐ ஆல்ரெடி மென்ஷன். இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஜெனட்டிக்காகவே அவங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சித்திக்கு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் காஸ் ஒன்று இருக்குது. செகண்ட் திங், தீஸ் பேஷண்ட்ஸ் ஹாவ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின்ற வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து நம்ம சுகரை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக இருக்குது அப்படின்ட்டு. பட் அதை காட்டிலும் அதுக்கு நிறைய வேலைகளும் இருக்குது. ஸோ இந்த பெண்களுக்கு பார்த்தோம்னா அந்த இன்சுலின் செய்யக்கூடிய வேலைப்பாடுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இன்சுலின் தேவை இல்லைன்ற இன்சுலின் கம்மியாக உடம்புல இருக்குன்னு நினச்சிட்டு அதிக இன்சுலின் உற்பத்தி ஆகும். இதனாலேயே நமக்கு நடக்கக்கூடிய வெயிட் கெயின் அண்ட் மற்ற ஹார்மோன் இன்னும் ஃபர்தர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதனால் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியும்? இது ஒரு பெரிய வியாதியாக நான் என்ன பண்ணுறது? எல்லாரும் இது வருது, எனக்கு PCOS இருக்குது, PCOSனு வேர்டு கேட்டால் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஐ ரியலி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஸோ பட் தேசே எனக்கு இருக்குது, PCOS இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு பேபி பிறக்காது, இப்படின்னு நிறைய ஃபியரோடு வர்றீங்க. தட் இஸ் நாட் ரியலி நீடட். ஸோ இதில் வேரியஸ் மோடில் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். இது இந்த கண்டிஷனுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் இருந்தால் நமக்கு எந்த ஒரு வியாதியும் நம்மளை தேடி வராது. ஸோ அதை நம்ம கெடுக்கிறோம் நிறையா. அதனால் வரக்கூடிய பலன்கள்லாம் இதுதான். ஸோ உங்கள் பாட்டி அம்மா இந்த மாதிரி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நீர் கட்டியா அப்படின்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ தடுக்கி விழுந்தால் காலேஜ் போகிற குழந்தைக்கு இல்லை ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு எத்தனையோ பேருக்கு தே கம் வித் ஸ்கேன் ரிப்போர்ட் சேயிங் தே ஹேவ் PCOS. ஸோ இது வந்து இப்போ அதிகமாக வர்றதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஃபுட் ஹேபிட்ஸ். நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறோம், நிறைய அன்வாண்டட் திங்ஸ் எடுக்கிறோம், நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் எடுக்கிறதோட அக்யூமுலேஷன் தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக நீங்கள் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ண தேவை கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஒரு ரெகுலர் நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் இருந்துட்டு ஒன்று வேணும்னா அம்மா இதை கொண்டு வாங்க, அம்மா அதை கொண்டு வாங்க, இது இல்லாமல் நீங்கள் எந்திரிச்சு போய் எடுக்கலாம். மேக் யுவர் செல்ஃப் ஃபிசிக்கலி ஆக்டிவ் அட் ஹோம் அண்ட் டூ எவ்ரிடே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸு. சோம்பேறித்தனம் இல்லாமல் ரெகுலராக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங்கோ ஜாகிங்கோ வாட் எவர் யூ ஃபீல் லைக் டூயிங், பட் மேக் இட் இஸ் அ கன்சிஸ்டன்ட் திங் அண்ட் டூ இட் ரெகுலர்லி. அண்ட் வெரி வெரி காஷியஸ் அபவுட் யுவர் டயட். வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயவு செய்து லாட் ஆஃப் பீப்புள் கோஸ் டு லைக் லோ கார்ப் டயட், ஹை ப்ரோட்டீன் டயட், அதை பண்ணுறேன், வெறும் ஜூஸை குடிக்கிறேன், வெறும் ஃப்ரூட்ஸ் குடிக்கிறேன், இப்படி வேண்டாம். நம்ம உடம்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்றது கிடையாது. Take a normal regular diet but have a conscious thing. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றத புரிஞ்சு சாப்பிடுங்க, அது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்றதை அனுபவித்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக நம்மளால் வெளியில் வர முடியும். சரிங்களா? Then next thing, as I said, it has to be a balanced diet and nothing like one high one low அப்படி இருக்கக்கூடாது. And physically you have to have some physical activity. Next thing, medical point நம்ம என்ன பண்ணலாம்? So if the women is like not planning for a pregnancy or ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அன்மேரிட், அவங்களுக்கெல்லாம் வந்து மெயின் ப்ராப்ளம் இஸ் irregular in cycles. ஸோ அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் மாதிரியான விஷயங்கள், அதுவும் ஹார்மோனல் பில் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் தட்ஸ் ஒன்லி சாய்ஸ், we have to regularize your cycles.
இது காட்டிலும் நான் சொன்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் உண்டு. ஸோ இந்த இன்சுலின் சென்சிடைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சுகருக்கு கொடுக்குற ஒரு மாத்திரை, பட் அது இந்த கண்டிஷனில் அந்த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இட் ஹெல்ப்ஸ் இன் PCOD கண்டிஷன். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு 2-3 சைக்கிள்ஸ் ரெகுலரைஸ் பண்ணாலே அதுக்கப்புறம் ஒரு 1 year or 2 years பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. பட் ஒரு சிலருக்கு we might have to regularize the cycles for about 6 to 8 months. கண்டிப்பாக இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸை லாங் டைம் எடுக்கிறது கஷ்டமாகத்தான் இருக்கும். பட் that's the only choice we have. Then if the patient is conceived and planning for a pregnancy அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எக் வளராதது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ எக்கு வளர்றதுக்கு தேவையான மருந்துகள் வந்து we will give either in the form of tablets or in the form of injections. ஒரு சிலர் பார்த்தோம்னா I've seen one or two patients in the not now little earlier like even unmarried people PCOD கோஸ்ட்ரோம் laparoscopy பண்ணி puncture பண்ணிட்டு வந்தோண்டு. That really that's not really needed. I'm not saying whether it's right or wrong. It's not needed for that age group. நமக்கு there are so many other medical ways to regularize your cycle. So ஒரு சில மெடிக்கல் தெரப்பியில் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் அந்த லாப்ரோஸ்கோபிக் பங்க்சர் அப்படின்றது தேவைப்படாது. ஸோ only for patients planning for pregnancy, if they don't respond to tabletsல எக் வளர மாட்டேங்குது, இன்ஜெக்ஷன்ஸில் எக் வளர மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் தான் we move to the next step. அந்த பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு we will do a laparoscopic puncture of the அந்த சின்ன சின்ன நீர்க்கட்டியை பங்க்சர் பண்ணி விடுவோம். அதில் வந்து நிறைய பேருக்கு சைக்கிள்ஸ் ரெகுலரைஸ் ஆகி அண்ட் they can conceive normally also. பட் என்ன பிரச்சனைனா இது ஒரு பர்மனெண்ட் கியூர் கிடையாது. நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஓகே ஒன்ஸ் லாப்ரோஸ்கோபி மூலியமாக அதை உடச்சி விட்டுட்டோம், இனிமேல் அது வரவே வராது, ஐ கேன் பிளான் ஃபார் மை ப்ரெக்னன்சி ஆஸ் அண்ட் வென் ஐ லைக். இட் இஸ் நாட் தேட் வே. அந்த இம்பேலன்ஸ் ரீஸ்டோர்ட் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறது ஒரு சில மாதங்கள் தான். அதுக்குள்ளே எதர் யூ ஷுட் ஃபால் ப்ரெக்னென்ட். அண்ட் இன் அடிஷன் டு தட் நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறப்போ ப்ராபப்ளி இட் வில் பி தேர் வித் யூ ஃபார் அ வெரி லாங் டைம். அந்த கண்டிஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கலாம். பட் தெர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் பர்மனெண்ட் கியூர் அப்படின்றது கிடையாது. அண்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் கிளாஸிஃபைட் அட் அ டிசீஸ் அட் ஆல். ஏதாவது ஒரு விஷயம் டிசீஸாக இருந்தால் தான் நீங்கள் அந்த பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். திஸ் இஸ் அ இம்பேலன்ஸ் கண்டிஷன். இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறதுல தான் த ரியல் ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல் அபவுட். அண்ட் இதில் ஒரு சிலருக்கு லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ்னு பார்த்தோம்னா ஒரு சிலர் தே கேன் டெவலப் டயபெட்டிஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி ஆர் லேட்டர் இன் த ப்ரெக்னன்சி. பிபி வரலாம். அண்ட் அந்த வெயிட் கெயினால் ஒபிசிட்டினால் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு சிலருக்கு ரொம்ப நாள் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறப்போ வெரி ரேர்லி தே கெட் சம் டிஸ்டர்பன்சஸ் இந்த யூட்ரஸில். கேன்சர் இந்த மாதிரி வியாதிகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் மக்கள் அந்த வாய்ப்பை விட்டுட்டு எனக்கு இது வந்துடும் நம்புகிறாங்க. அது தேவை கிடையாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த லாங் டேர்ம் திங்ஸ் தட் கேன் ஹேப்பன், பட் இட் doesn't mean that it will happen to you. So நம்ம இந்த ஆரம்பத்திலேயே நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிட்டால் all these things can be brought into control. So few of my patients have asked me like I'm fed up taking OC pills. OC pills is contraceptive pills. அது நானே அந்த மாதிரி எடுத்திருக்கேன். லைக் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. இட் இஸ் ஒரு பயங்கரமான ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ஒரு பயங்கரமான மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில டைம் எடுக்கிறதுக்கு. ஐயோ இது எடுக்கணுமா அப்படின்ட்டு. அண்ட் ஈவன் ஒரு பில் மிஸ் பண்ணால் கூட நடுவில் ப்ளீடிங், ஸ்பாட்டிங் இதெல்லாம் வந்து வரலாம். ஸோ இட் இஸ் நாட் ரியலி தேட் ஈஸி டு டேக் ஆல் தீஸ் பில்ஸ். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா மேடம், எனக்கு ஏதாவது நீங்கள் கைட் பண்ண முடியுமா? ஸோ ஐ ஹவ் பீன் இன் டு இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தட் இஸ் வை ஐ கன்சல்டட் ஃபியூ ஆஃப் மை ஆயுர்வேதிக் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்கள் என்னென்னா, ஸோ ஈவன் தோ வி ரெகுலரைஸ் அவர் டயட் லைக் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். ஒரு 5% வெயிட்டு குறைச்சாலே மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சைக்கிள்ஸ் நார்மல் ஆகிடுது. பட் அதை விட்டு கொஞ்சம் கெயின் ஆனோன்னு திருப்பி அப்நார்மல் ஆகிடுது. த ரீசன் பீயிங் இஸ் அது வரைக்கும் அந்த பாடியை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட உணவுகளுக்கான பாதிப்புகள் நம்ம உடம்புல தான் இருக்குது. ஸோ த ரூட் காஸ் இஸ் நாட் பீயிங் அட்ரெஸ்ட் அண்ட் வாட் தே டூ இஸ் லைக் புல்லிங் இட் ஃப்ரம் த ரூட் காஸ். அதோட வேறு அட்ரஸ் பண்ணி அந்த இதுவரைக்கும் நம்ம அந்த பாடியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுக்கான டர்ட் ஒரு கழிவுகள் அதை வந்து வென் யூ எலிமினேட் ஃப்ரம் யுவர் பாடி, ப்ராபப்ளி ஈவன் வென் யூ டோன்ட் டேக் மெடிசன்ஸ் வித் ஜஸ்ட் சிம்பிள் normal simplified lifestyle modifications, you will be able to restore your body equilibrium.
ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் ரியலி வில் ஹெல்ப் சர்டன் பீப்புள். ஸோ ஐ டோன்ட் சே திஸ் இஸ் பெஸ்ட் ஆர் திஸ் இஸ் பெஸ்ட். சம் பீப்புளுக்கு வந்து டேக்கிங் அ கான்ட்ரசெப்டிவ் பில் அண்ட் டேக்கிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் பேபி இது மட்டும் சிம்பிளாக இருக்கலாம், அது பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு அதை பண்ணியும் நம்மளுக்கு தெளிவுகள் வர நம்ம எதிர்பார்த்த லைக் ரிசல்ட் வராமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கண்டினியூஸ் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் தீஸ் ஆல்டர்னேட்டிவ் லைக் இன்டகிரேட்டிவ் அப்ரோச் வில் ரியலி ஹெல்ப் யூ. இதில் வந்து நம்மளால் இந்த ஹார்மோன்ஸ்க்கு உண்டான சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நார்மல் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸோடு கொஞ்சம் இந்த மெடிசன்ஸையும் சேர்த்திக்கிறப்போ நம்மளோட பாடியோட ஹார்மோனல் ஸ்டேட்டஸை நம்மளோட பேலன்ஸுக்கு கொண்டு வர முடிஞ்சு and we can easily treat this condition. I don't know how far I've covered all the entire topic. ஒரு broader perspective கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் இதை காட்டிலும் நிறைய பேருக்கு இதில் கொஞ்சம் சந்தேகங்கள், நிறைய queries, நிறைய questions பாப்பப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. So just put your questions in your comment section and I will try to answer at the earliest to all of you. And other thandi, if you want to have a consultation or online consultation பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா NA hospital number இதில் டிஸ்பிளேல இருக்குது. You can just call them up and fix up an appointment with me. And definitely இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். So let's have a positive approach towards health. அண்ட் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன ஒரு விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாக கான்ஷியஸாக சாப்பிட்றது மட்டுமே இதுக்கு உண்டான முக்கிய தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பர்ச்சேஸ் போகிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பட் அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். A very great day to all of you. வணக்கம்.